Hi students, இப்போ நாம் பார்க்க போகிறது 10th Maths 3rd chapter பயிற்சி 3.19ல் 13th sum பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, நமக்கு ஏன்ற அணி கொடுத்துட்டு கண்டிஷன் பாருங்கள். a² - 5a + 7i2 = 0 என நிறுவுக. அதாவது ஏன்ற அணியை கொடுத்துட்டு a² அப்படின்னா a பெருக்கணும், பெருக்கி ஒரு அணி வரும். அடுத்து பாருங்க -5a இருக்கா, -5 கூட ஏன்ற அணியை பெருக்க நமக்கு ஒரு அணி கிடைக்கும். அது கூட +7i2 அப்படின்னா அலகு அணி ஐன்றது 1 1 0 0 1 வரும். இது கூட 7 பெருக்கணும். பெருக்கி இந்த மூணுத்தையும் நம்ம பாருங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது நமக்கு மதிப்பு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு எப்பயும் போல் கொடுக்கப்பட்டவை சொல்லிவிட்டு கொடுத்துருக்க அணி எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன கண்டிஷன் நிரூபிக்கணும் அதை கீழே எடுத்து எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு i² தனித்தனியாக கண்டுபிடிச்சி அப்புறம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ i² என்னமோ சரி, a²னா a × a. ஏன்ற அணி என்னது 3 1 -1 2 கொடுத்துருக்காங்களா. இன்ட்டு ஏன்னா 3 1 -1 2 சேம் அதே போல் தான். இடையில எதுவும் போடலாம், பெருக்கல் இருக்கிறது அர்த்தம். பெருக்கல் அப்படின்னும் போது முதல் நிரை எடுத்து முதல் நிரல் கூட பெருக்க போகிறோம். 3 × 3 9. அடுத்து +1 × -1 +× -, -1 × 1 1. அடுத்து முதல் நிரை எடுத்து இரண்டாவது நிரல் கூட 3 × 1 3. அடுத்து +1 × +2 பெருக்குனா +2. அடுத்து இரண்டாவது நிரை எடுத்து முதல் நிரல் கூட -1 × 3 -3. அடுத்து +2 × -1 +× -, 2 × 1 2. அடுத்து இரண்டாவது நிரை எடுத்து இரண்டாவது நிரல் கூட -1 × +1 பெருக்குனா -1 +2 × +2 பெருக்குனா +4. சரிங்களா, ஈக்குவல். இப்போ ஆட் பண்ணும்போது என்ன வரும், 9 - 1 கழிச்சா 8. பெரிய கணக்குறி ப்ளஸ்ன்றதுனால +8. 3 2 கூட்டினா 5. -3 -2 குறி ஒரே மாதிரி இருக்குதுன்னா கூட்டும் போது -5. -1 +4 கழிச்சா 3 பெரிய கணக்குறி ப்ளஸ்ன்றதுனால +3. அடுத்து -5 கண்டுபிடிச்சிக்கலாமா. -5a -5 அப்படியே இருக்கும். ஏன்ற அணி என்ன 3 1 -1 2 ஈக்குவல். -5 பெருக்கல் இருக்கா, உள்ளே கொண்டு எல்லா டைம் கூடி பெருக்கணும். -5 × 3 -5 × 1 -5 × -1 -5 × 2 எல்லா டேர்ம் கூடயும் பெருக்கணும். -5 × 3 +× -, 5 3 பெருக்குனா 15. அடுத்து பாருங்கள் -5 × 1 +× -, 5 × 1 5 -5 × -1 -, +5 3 பெருக்குனா 5. -5 × 2 +× -, 5 2 பெருக்குனா 10. இது -5a. அடுத்து 7i2 இருக்கா, அப்போது 7 அப்படியே வந்துடும். ஐன்னா என்ன, அலகு அணி 1 0 0 1. இப்போ உள்ளே கொண்டு பெருக்குனா 7 × 1 7 7 × 0 0 7 × 0 0 7 × 1 7. இது 7 i² மதிப்பு. இது ஆட் பண்ணலாமா. a² - 5a + 7i2 a² கண்டுபிடிச்சிருக்கோம் அணி 8 5 -5 3. அதே போல் -5a கண்டுபிடிச்சிருக்கோம் +, -15 -5 5 -10. ஏன் இங்கே இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிக்கும் போது -5a தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா, அப்போது இங்கே நமக்கு -5க்கான மதிப்பு கண்டுபிடிக்கும் போது இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கோமா. அப்போ இந்த மைனஸ் இதே போல் டேர்மில் வெளியே வந்துச்சுன்னா +× -, ஆகிடும். இங்கே மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா, அடுத்து பாருங்கள் 7i2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் +7 0 0 7. சரிங்களா,
இப்போது இது 3 ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணும்போது பாருங்கள் 8 இங்கே ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ்ஸு என்ன இருக்குது, அப்படி ப்ளஸ்ன்னும் போது 3 டைமையும் அப்படியே கூட்டிக்க வேண்டியது தான். ப்ளஸ்ஸு எனக்கு -15 ஃபஸ்ட் டைம், ப்ளஸ்ஸு 7. அடுத்து செகண்ட் டைம் என்ன இருக்குது 5, சென்ட்ரல் இருக்க ப்ளஸ்ஸு இங்கே -5, ப்ளஸ்ஸுங்க என்ன இருக்குது 0. அடுத்து தேர்ட் டைம் -5 ப்ளஸ்ஸு இங்கே எங்கே இருக்குது 5, இங்கே ப்ளஸ்ஸு 0. அதே போல் லாஸ்ட் டைம் இருக்குது 3, இங்கே என்ன இருக்குது -10, இங்கே என்ன இருக்குது 7, ப்ளஸ்ஸு 7 ஈக்குவல் 8 ப்ளஸ் இன்ட்டு -15 ப்ளஸ்ஸு 7, இங்கே இருக்குது 5 ப்ளஸ் இன்ட்டு -5 0 போடல ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். இங்கே பாருங்கள் -5 ப்ளஸ் 5, இங்கே 3 ப்ளஸ் இன்ட்டு -10 ப்ளஸ்ஸு 7 சரிங்களா, ஈக்குவல் 8 7 ப்ளஸ் இருக்கா கூட்டினா ப்ளஸ்ஸு 15 -15. இங்கே பாருங்கள் 5 -5 எடுத்து எழுதிக்கலாம், அடுத்த டைமில் கேன்சல் பண்ணிக்கலாம். -5 ப்ளஸ் 5 3 ப்ளஸ் 7 கூட்டினா 10 -10. இப்போ இந்த டேர்ம் பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே நம்ம எடுத்து எழுதும் போது இது அப்படி இந்த ஸ்டெப்பு கீழே இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. 15 15 0 ஆயிருமா, 5 5 0 ஆயிருமா, -5 -5 0, 10 10 0. அப்போ என்ன வரும் 0 0 0 0ன்னு வருமா? அப்போ 0 0 0 4 0 வரும்போது ஃபைனலாக என்ன வரும் கீழே இந்த ஸ்டெப்பு கீழே a² - 5a + 7i² = 0 சரிங்களா. ஃபஸ்ட்டு செகண்டு லாஸ்ட்டாக இப்போது நமக்கு 4 0ன்னும் போது இப்போ ஃபைனலாக 0 எடுத்து எழுதிப்போம். ஏன் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு கீழே எடுத்து இந்த அணிக்கு எழுதிக்கோங்க.